மரியாதைக்குரிய விகிதமான ஜும்மா பள்ளியினுடைய தலைமை இமாம் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் ஜமால் முகமது ஹுசைன் பாக்கவி அவர்கள் இப்பொழுது சிறப்புரையாற்றுவார். அல்ஹாஜ் தான் கிடையாது, கொண்டா வைக்காத ரொம்ப. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, மிகுந்த மரியாதைக்குரிய இஸ்லாமிய மார்க்க அறிஞர் பெருமக்களே, இறையில்ல நிர்வாக பெருமக்களே, ஆங்காங்கே அமர்ந்து செவிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற அருமையான இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அகில உலக மக்களுக்கும் நேர்வழி காட்டுவதற்காக ஏக இறைவனால் இறுதி தூதராக அனுப்பி வைக்கப்பட்ட நம் உயிரினும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ரபீஉல் அவ்வல் மாதத்தினுடைய முதலாவது நாளையிலே அல்லாஹ்விற்கு பிரியமான ஒரு இடத்தில் நாம் எல்லாம் ஒன்று கொள்வதற்கின்றோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகில் வாழும் காலம் எல்லாம் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழக்கூடிய நன்மக்களாக என்னையும் உங்களையும் நம் குடும்பத்தார்களையும் வருங்கால நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழுமையாக ஆட்சி புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அருமையான பெரியோர்களே, ரபீஉல் அவ்வல் மாதத்தினுடைய 12 நாட்களும் நெல்லை மாநகர புறநகர ஜமாஅத்துல் உலமா சபையின் சார்பாக கடந்த 13 ஆண்டு காலமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலும் அற்புதமான தலைப்புகளிலே ஆலிம்கள் ஆதாரபூர்வமாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் பேசி வருவதை நாம் பார்த்து வருகின்றோம். எனக்கு முன்னால் பேசிய மாநகர பொருளாளர் அவர்கள் சொன்னதை போன்று ஒவ்வொரு ஆண்டும் முதலாவது நாள் இந்த கார்மியா ஜும்மா பள்ளிவாசலிலே தான் இந்த கூட்டம் நடைபெறுகிறது என்பதையும் நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். மாநகர ஜமாஅத்துல் உலமா சபை எனக்கு வழங்கியிருக்கின்ற தலைப்பு என்னவென்றால், அன்னலார் அவர்கள் செய்த சாதனைகள் அப்படின்னு பன்மையா தந்திருக்கிறாங்க. ஒரு சாதனையை கூட நம்மளால பேசி முடிக்க முடியாது. அவ்வளவு சாதனைகளை செய்த ஒரு செம்மல் நபிதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கிபி 570ஆம் ஆண்டு இந்த உலகத்தில் பிறந்து 610ஆம் ஆண்டு நபியாக ஆக்கப்பட்டு 633ஆம் ஆண்டு இந்த உலகத்தை விட்டோம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணமாகிவிட்டார்கள். அவர்கள் 63 ஆண்டு காலம் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் கூட ஒரு இறை தூதராக, ஒரு ஆன்மீக தலைவராக, ஒரு அரசியல் தலைவராக வாழ்ந்த காலம் விரை விட்டு விரை எண்ணக்கூடிய 23 ஆண்டு காலம் மட்டும்தான். ஆனால் இந்த 23 ஆண்டு கால வாழ்க்கையிலே அவர்கள் செய்த சாதனைகளை நாம் எடுத்துக்கொண்டால் 1000 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் கூட அப்படிப்பட்ட சாதனைகளை யாராலும் செய்து காட்டவே முடியாது. அவ்வளவு சாதனைகளை வெறும் 23 ஆண்டு கால வாழ்க்கையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டினார்கள் என்பதை எதிரிகளால் கூட அதை மறுத்து பேச முடியாது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், நானோ நீங்களோ ஒரு சாதனையை செய்தால், சாதனை செய்திருக்கிறோம் என்ற நிம்மதியிலே நாம் தூங்கி எழுந்தால் அந்த சாதனை முறியடிக்கப்பட்டிருக்கும். அதை வேறு யாராவது செய்து
நம்மை தோற்கடித்து விட்டு அவர் மேலே சென்று விடுவார். கடந்த காலங்கள்ல ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் 15 பைசா கார்டு இருக்குது, தபால் கார்டு. அதுல ஒருத்தர் வந்து 50 படங்களை வரைஞ்சான். 50 படங்கள் ஒரு கார்டுல முன்பக்கத்துல. மறுநாள் பார்த்தா ஒருத்தர் 100 படங்களை வரைஞ்சிருக்கிறார். அப்புறமா பார்த்தா ஒருத்தர் 200 படத்தை வரைஞ்சிட்டான். அரிசி இருந்த ஒரு அரிசியில திருக்குறளை ஒருவர் எழுதினார். இப்படியாக வீணா போன சாதனைகளைத்தான் நாம் படைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் யாராலும் செய்ய முடியாத பல அரிய சாதனைகளை அவர்கள் செய்தார்கள் என்பதை எண்ணி பார்க்க நாம் எல்லாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆன்மீகத்தில் சாதனை, அரசியல் வாழ்க்கையில் சாதனை, அறிவியலில் சாதனை, சமூகவியலில் சாதனை, பொதுநலத்தில் சாதனை, சகோதர சமுதாயத்தவர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அதில் சாதனை. இப்படியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சாதனைகளை படைத்து மனித மிருகங்களாக வாழ்ந்தவர்களை எல்லாம் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்பு அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டார், அவர்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள் என்று உலகம் உள்ளளவும் பாராட்டப்படுகின்ற அளவிற்கு அல்லாஹ் அல் குர்ஆன்ல ஒரு ஆயத்தை இறக்கி வைத்தார் என்றால் பெருமானாருடைய சாதனைகளை தான் அது வெளிப்படுத்தி காட்டுகின்றது. திருக்குர்ஆன்ல சில இடங்களில் அல்லாஹ் சொல்வான், இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக ஆக்கப்படுவதற்கு முன்னால் பகிரங்கமான வழிகேட்டிலே அவர்கள் ஆகியிருந்தார்கள். பகிரங்கமான வழிகேடுனா என்ன அர்த்தம்? திரும்பி வரவே முடியாத வழிகேட்டில அரபு நாடு மூழ்கி கிடந்தது. 610ஆம் ஆண்டு இன்றைக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைத்தூதராக ஆக்கப்பட்டார்களோ 23 ஆண்டு கால வாழ்க்கையில மனித புனிதர்களாக அந்த மனித மிருகங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றி காட்டினார்களே. இன்றைக்கு ஒருத்தரை திருத்த முடியல நம்மளால, நாம பெற்ற மகனை நம்மளால திருத்த முடியுதா? அப்படின்னு நம்ம பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறான். எப்ப பார்த்தாலும் தண்ணி அடிக்காம அஞ்சால கணக்கா சீட்டு விளாண்டுகிட்டு இருக்கிறான், ஒவ்வொருகளை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இப்படியான சொல்லி வேதனை படுகின்றோமே தவிர நாம் பெற்ற பிள்ளைகளை கூட, நம்முடைய மனைவியை கூட, சில வீடுகளில் கணவன்மார்களை கூட திருத்த முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறோம் என்பதை இன்றைக்கு நாம் நிதர்சனமாக பார்த்து வருகின்றோம். அருமையானவர்களே, ஆன்மீகத்தில் சாதனை என்று எடுத்துக்கொண்டால் மணிக்கணக்கில் அல்ல, வாரக்கணக்கில் அல்ல, அடுத்த மீளாத வரையிலும் பேசிக் கொண்டிருக்கலாம். உதாரணத்திற்கு ஒன்று சொல்லுகின்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த காலகட்டத்தில் நபியாக ஆக்கப்படுவதற்கு முன்னால் நாளைக்கு ஒரு தெய்வம், நாளுக்கு ஒரு தெய்வம், இறையெல்லாம் தெரிந்தாவா ஏக இறைவனை மட்டும் வணங்குவதற்காக உலகத்தில் முதலாக ஏற்படுத்தப்பட்ட ஆலயம். அந்த ஆலயத்துல 360 சிலைகளை வைத்து நாள் ஒன்றுக்கு ஒரு சிலை வீதமாக வணங்கி வந்தார்கள். ஃபத்ஹ் மக்கா 8ஆம் ஆண்டு மக்கா வெற்றி அடைகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏக இறைவனை வணங்குவதற்காக உருவாக்கப்பட்ட ஆலயத்தில் இருந்த சிலைகளை எல்லாம் கட்டிவிட்டார்கள் என்பதை ஹதீஸ்களின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் சிலைகளை வழிபட்டு வந்தேன், சிற்பங்களை நான் வழிபட்டு வந்தேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க சுய சரிதையில, நான் பேரிச்சம்பழம் இருக்கிற பேரிச்சம்பழத்துல ஒரு கடவுளை உருவாக்கி வைத்திருந்தேன், அதை வைத்து நான் பூஜை செய்வேன், அதை நான் வணங்குவேன், எனக்கு பசித்தால் கொட்டையெடுத்து கூட போட்டு பழத்தை தீர்த்துருவேன். அவங்க சொல்றாங்க, மறு தெய்வம் தேவைப்பட்டால் மறு பழத்தை கொண்டு வந்து அதை ஒரு சிலையை வடித்து அதை நான் வணங்குவேன் என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்களே. அந்த உமரை கூட திருத்தி, எந்த உமர் பெருமானாரை கொலை செய்வதற்காக மக்கா நகர் முழுக்க வட்டமடித்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு சுவர்க்கத்தின் நன்மாராயில் கூறப்பட்ட 10 நபர்களில் ஒருவர் என்று அந்த பெருமானாருடைய வாயினால் சொல்லப்படுகின்ற அளவிற்கு திருத்தினார் என்றால்
நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த மாபெரிய சாதனை என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அருமையானவர்களே, இன்னைக்கு நாம பேச வேண்டிய முக்கியமான ஒரு தலைப்பு பெருமானார் செய்த சாதனைகளிலே நமக்கு தேவையான, நம் சமுதாயத்திற்கு தேவையான, நம் சமுதாயத்து இளைஞர்களுக்கு தேவையான, பொதுவாக எல்லா சமுதாய இளைஞர்களுக்கு தேவையான ஒரு சாதனை என்னவென்றால் பெருமானார் கொண்டு வந்த மதுவிலக்கு. மதுவிலக்கு பெரிய சாதனை. இன்றைக்கு மதுவிலக்கை அமல்படுத்துவோம் என்று சொல்லி அவர்கள் தேர்தலிலே வெற்றி பெறக்கூடிய ஒரு காட்சியினை பார்த்து வருகின்றோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 23 ஆண்டு கால வாழ்க்கையிலே மதுவிலக்கை முழுமையாக அமல்படுத்தி மக்கமா நகரம், மதீனா நகரத்திலே மதுவே இல்லாத அளவிற்கு ஒரு நல்ல நிலையை உருவாக்கினார்கள் என்றால் அது பெருமானார் செய்த மாபெரிய சாதனை என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இப்பமாவது பாட்டில வச்சுதான் முடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல குடங்களிலே மதுபானத்தை வைத்திருப்பார்கள். பெரும் பெரும் பேரல்கள்ல மதுபானத்தை வைத்திருப்பார்கள். எப்பெல்லாம் தாகம் எடுத்ததோ அப்பெல்லாம் குடிப்பார்கள். அதுதான் அவருடைய மிகப்பெரிய ஒரு பணி. எப்பெல்லாம் தாகம் இருக்கிறதோ சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரையிலும், குழந்தை வரையிலும் எல்லோருமே மதுபானத்தை சர்வசாதாரணமாக அருந்தி வந்த காலகட்டம் தான் அந்த காலகட்டம். இந்த நேரத்தில் தான் இஸ்லாம் வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக ஆக்கப்படுகிறார்கள். எடுத்தோம் பவித்தோம் என்று இஸ்லாம் வந்தவுடன், நபியாக ஆக்கப்பட்டவுடன் உடனடியாக மதுபானத்தை தடை செய்யவில்லை. உடனடியாக மதுபானத்தை தடை செய்திருந்தால் அதுவரைக்கும் குடித்து பழகிய நபித்தோழர்கள் எங்களுக்கு இஸ்லாம் வேண்டாம், எங்களுக்கு மதுதான் வேண்டும் அப்படின்னு என்ன செய்வாங்கன்னா முருகத்தாக மதம் மாறி சென்று விடுவார்கள். அதனால அல்லாஹ் என்ன செய்யறான்னா 3 கட்டமாக மதுவிலக்கை பெருமானாரின் மூலமாக சாதித்து காட்டினார் என்பதை உலகம் முழுவதும் அல்குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வார்த்தைகளும் தெளிவாக சொல்லி காட்டுகிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. இது எப்ப நடக்குது அப்படின்னா பத்ர் யுத்தம் நடைபெறும் போது மதுபானம் தடை செய்யப்படல. பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட சஹாபாக்களில் சிலர் மதுவை அருந்திவிட்டு தான் போரில் கலந்து கொண்டார்கள். ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு நடைபெற்ற உஹது யுத்தம் அப்போது மது தடை செய்யப்படல. அதற்கு பின்னால்தான் படிப்படியாக அல்லாஹ் மதுவை முழுமையாக தடை செய்தார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க, யா ரசூலல்லாஹ், மது சம்பந்தமா அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்கி வச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொல்லி வாய மூடல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வசனத்தை கொண்டு வருகிறார். என்ன ஆயத்து அது? திருக்குர்ஆன்ல 2வது அத்தியாயம் 219வது வசனம். யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிர். ஹம்ரனா மது, மைசிர்னா சூதாட்டம். இந்த ரெண்டும் கூட வந்து அண்ணன் தம்பி மாதிரி, எட்ட பிள்ளைங்க மாதிரி. மது இருந்தா சூதாட்டம் இருக்கும், சூதாட்டங்கள் தான் மது இருக்கும். யாருக்கும் சொல்லி தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. மதுபானம் அருந்தக்கூடிய எல்லோருமே சீட்டு விளையாடுவார்கள். சீட்டு விளையாடக்கூடிய எல்லோருமே மதுவை அருந்துவார்கள். அதனால விளையாட்டுக்கு கூட நம்ம சீட்டு விளையாடக்கூடாது, விளையாடுவது கூடாது. நான் பணம் வச்சுதான் விளையாடல, சும்மா தான் டைம் பாஸுக்காண்டி நாங்க சீட் விளையாடுறோம் அப்படின்னு சொல்லி சில இஸ்லாமிய இளைஞர்கள் என்ன செய்யறாங்கன்னா விளையாட்டிற்காக வேண்டி சீட்டு விளையாடுகிறார்கள். அது ஒரு காலகட்டத்தில் சீட்டா என்ன செய்வாங்க தெரியுமா? ஒருத்தான் நல்லா விளையாட தெரியல, பணத்தை வச்சு விளையாடு. சில காலங்களுக்கு முன்னால ஒரு அம்மா சொல்றாங்க, உண்மை செய்தி இது. அந்த அம்மா ஒரு ஆலிமா, அவங்க வந்து தலாக்காயிட்டு, கணவனை விட்டு தலாக்காயிட்டு. என்னன்னு பார்த்தா அந்த கணவன் வந்து சீட்டு விளையாடக்கூடிய ஒரு பழக்கம் உடையவர். சீட்டு விளையாடுறாரு, பணத்தை இழக்கிறாரு, மனைவியுடைய நகையை இழக்கிறாரு. கடைசியில இழக்கிறதுக்கு ஒண்ணு இல்ல, மனைவி வச்சு விளையாண்டு இருக்கிறார். அது அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே உன்னோட நான் வாழ மாட்டேன், நான் வாழா வெட்டியாக இருந்தாலும் பரவாயில்லை, நீ என்னை வச்சு சீட்டு விளையாடி நீ தோற்றிவிட்டால் எவனுக்கோ நான் மனைவியாக செல்ல வேண்டிய ஒரு சூழலை ஏற்பட்டுவிடும். எனவே உன்னோடு நான் வாழ மாட்டேன் என்று
அந்த அம்மா தலாக் வாங்கி இன்றைக்கும் விதவையான அந்த அம்மா வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, மதுபானத்தை பற்றி, சீட்டு விளையாடுவதை பற்றி உன்னிடம் அவர்கள் விசாரிக்கிறார்கள். நபியே, நீங்கள் சொல்லுங்கள், ஃபீஹிமா இஸ்முன் கபீர், அந்த ரெண்டிலும் பயங்கரமான பாவம் இருக்கிறது, மக்களுக்கு நன்மையும் இருக்கிறது. உங்களுக்கு ஒரு செய்தியை நான் சொல்லிக் கொடுக்கிறேன். இன்னைக்கும் சூரத்துல் பக்ரால இந்த ஆயத்து இருக்குது. இந்த ஆயத்துல வந்து மது ஹராம் சொல்லல, சூதாட்டம் ஹராம்னு சொல்லல. அந்த ஆயத்தை வச்சுட்டு நம்ம பாய்மார்களும் தாய்மார்களும் நான் சீட்டு விளையாட போறேன், நான் மது குடிக்க போறேன் அப்படின்னு பேசக்கூடாது. இது சட்டம் மாற்றப்பட்ட வசனங்கள், திலாவத்தில் இருக்கும், ஓடுவோம், ஆனால் அதற்கு சட்டம் கிடையாது. அல்லாஹ் என்ன சொன்னா, மதுவிலும் சூதாட்டத்திலும் தீமையும் இருக்கிறது, நன்மையும் இருக்கிறது. ஆனாலும் அக்பர் அந்த இரண்டின் மூலமாக ஏற்படக்கூடிய நன்மைகளை விட தீமைகள் தான் அதிகம் அப்படின்னு அல்லாஹ் என்ன செஞ்சான்னா, இந்த ஆயத்தை முதல் கட்டமாக இறக்கி வைத்தார். இப்ப சஹாபாக்கள் யோசிக்கிறாங்க, மதுவுல சூதாட்டத்துல நன்மை இருக்கு, தீமை இருக்கு. நன்மை இருக்கத்தானே செய்து நம்ம விளையாடுவோம், மது அருந்துவோம் அப்படின்னு சில பேர். இன்னும் சில பேரு அல்லாஹ் என்ன சொல்றான், நன்மையை விட தீமை தான் அதிகமா இருக்குங்கிறான், எனவே நம்ம குடிக்க வேணாம், சூதாட வேணாம் அப்படின்னு சில பேர் திரும்பிக் கொள்கிறார்கள். இப்படியே கொஞ்ச காலம் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. மதுவுல என்ன நன்மை இருக்குது, சூதாட்டத்துல என்ன நன்மை இருக்குது, உட்கார்ந்த இடத்துல உட்காந்து சம்பாதிச்சிடலாம். ஒருத்தன் சம்பாதிப்பான், ஒருத்தன் இழந்திருப்பான். அப்ப அது நன்மையை விட தீமை தான் அதிகமாக இருக்கிறது. மதுவில் என்ன நன்மை இருக்கிறது? மதுனா இப்போ உள்ள சரக்கு நம்ம கற்பனை பண்ணக்கூடாது. இப்போ உள்ள சரக்கு 100 விழுக்காடுகள் அது முழுக்க தீமை தான், சொல்லி தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல மது என்பது பேரிச்சம்பழம், திராட்சை பழம், அதே நேரத்துல இன்னும் சில பழங்கள், அதை என்ன செய்வாங்கன்னா தண்ணீரை ஊற வச்சு பூமிக்கு கீழே வச்சிருவாங்க. ஒரு வாரம் கழிச்சு பார்க்கும்போது புளிப்பு தன்மை ஏற்பட்டு நுரை தள்ளிவிடும். அதை எடுத்து குடிப்பார்கள். அது உடம்புக்கு தெம்பதான் தரும், ஆனா ஆட்டம் போட வைக்கும், நம்முடைய மதியை இழக்க செய்யும். எனவே அல்லாஹ் சொல்லுகின்றார், உனக்கு நன்மை இருந்தாலும் கூட, உடல் அசதி போனாலும் கூட அது ஒரு மதியை இழக்க செய்கிறது. எனவே அது வந்து தீமைதான் அதிகம் அப்படிங்கிற ஆயத்தை இறக்கி வைத்தவுடன் சில பேர் குடிக்காம போயிருந்தாங்க, சில பேர் குடிக்கிறாங்க. இப்படியே போய்கிட்டு இருக்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். யார சொல்லலாம், நிலைமை சரியில்லை, 2வது கட்டமாக ஒரு ஆயத்தை இறங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் மறுபடியும் ஒரு வசனத்தை இறக்கி வைக்கின்றார். 4வது அத்தியாயம் சூரத்துல் நிசா, அது 43வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றார், யா அய்யுஹல்லதீன ஆமனு. இது நீங்க குர்ஆன்ல இருக்கு, இதை வச்சு நம்ம நீங்க செயல்படக்கூடாது. இது சட்டம் மாற்றப்பட்ட வசனங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தக்ரபு ஸலாத்த வ அன்தும் சுகாரா ஹத்தா தஅலமு மா தகூலூன். அற்புதமான வசனம். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்பதை நீங்கள் விளங்குகின்ற வரையிலும் நீங்கள் மது அருந்திவிட்டு தொழுகைக்காக செல்லாதீர்கள். ஒருத்தர் சரக்க ஊற்றிட்டாருன்னா தொழுகையை நிக்கான்னு வச்சுக்கிடுவோம். என்ன ஓடுவாரு, ஓதுறாரா உளர்றாரா ஒன்றும் தெரியாது. அப்ப நீங்கள் போதையில் இருக்கின்ற நேரத்தில் நீங்கள் தொழுகைக்காக வர வேண்டாம். அப்படின்னா என்ன அர்த்தம், தொழுகை நேரத்துல தண்ணி அடிக்காதீங்க அப்படின்னு 2வது கட்டமாக அல்லாஹ் ஒரு தடையை போடுகின்றார். சஹாபாக்கள் பார்த்தாங்க, ஃபஜ்ர் தொழுது லுஹருக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் இருக்கு, மதுபானத்தை குடிச்சுக்கிடுவோம். லுஹர் தொழுது அசருக்கு 2 மணி நேரம் தான் இருக்கு, குடிக்காத. அசர் தொழுது மக்ரிபுக்கு ஒரு 1.5 மணி நேரம் தான் இருக்கு, குடிக்காத. மக்ரிப் தொழுது இஷாவுக்கும் ஒரு 1 மணி நேரம் தான் இருக்குது, குடிக்காத. இஷாவுல இருந்து சுபுஹ் வரைக்கும் கிட்டத்தட்ட 7-7.5 மணி நேரம் இருக்கு, குடிப்போம் அப்படின்னு சில பேர் குடித்தார்கள். இதை கொஞ்ச நாளைக்கு ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த காலகட்டத்துல ஒரு சஹாபியினுடைய வீட்டுல ஒரு விருந்து. அந்த விருந்துல வந்து அரபு நாடுகள்ல
மதுபானம் பரிமாறப்படுகிறது.